நம்ம பைபிளை ஃபுல்லாக படிச்சோன்னு வைங்களேன், ஆண்டவர் ஒரு விஷயத்த வெறுக்கிறாரு. பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆண்டவர் ஒன்னே ஒன்று வெறுக்கிறேன், நீ அந்த மாதிரி இருக்காத. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது கூட நீ இப்படி இருக்காதுன்றாரு. என்னன்னா, உலகத்தோட ஒட்டக்கூடாது, உலகத்தோட திருமணம் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இந்த 7 சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு சபை மட்டும் உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருந்தது. அதோட பேர் என்னன்னா பெர்கமு. பெர்கமோட கிரேக்க அர்த்தம் என்னன்னா மிக்ஸ்ட் மேரேஜ், அதாவது இந்த உலகத்தோட ஒரு திருமணமான வாழ்க்கை இருந்தது அதுக்கு. ஆனால் கடவுள் அதை வெறுக்கிறாரு. அதனால இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. ஆக்சுவலாக பெருகமம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மிக்ஸ்டு மேரேஜ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னா, பெர்கமம் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்மிர்னா சபையிலேருந்து ஒரு 70 மைல்ஸ் நார்த்தில் இருக்குது. அது வந்து பயங்கரமான ஒரு சாத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நகரமாகவே இருந்துச்சு ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் அந்த சர்ச் வந்து பர்டிகுலராக ஒரு 3 பீரியடை வந்து கிராஸ் பண்ணி வந்துச்சு. பாபிலோனியன் எம்பையர், கிரீக்கோடைய ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோமருடைய ராஜ்யத்துக்கு கீழே வந்துச்சு. அந்த ரோமருடைய ராஜ்யத்துக்கு கீழே ரொம்ப அக்கல்டிக் ப்ராக்டிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ரோமருடைய ராஜ்யத்தில் தான் வந்து இந்த சீசர் வர்ஷிப்பு, அதே போல் இந்த மாதிரி நீ என்ன தான் வணங்கணும், இல்லைனா உன்னை தூக்கி நான் நெருப்பில் போட்டுருவேன், அப்படி ஒரு கொடூரமாக சாத்தானுடைய ஆக்கிரமும் அந்த பட்டணத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் அந்த கிரீஸோடைய டைம்லேயுமே ஜூஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற ஒரு காடை வந்து இவங்க பயங்கரமாக வழிபட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டெம்பிள்லாம் கட்டி பயங்கரமாக சாக்ரிஃபைஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பயங்கரமாக சாத்தனுடைய ஆக்கிரமும் அந்த இடத்துல இருந்ததுனால காடு வந்து இதை சாத்தனுடைய சிங்காசனம்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து அஸ்கலேப்பியஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பாம்புடைய தெய்வத்தை அவங்க வந்து பயங்கரமாக வழிபட்டாங்க. எப்படின்னா, அஸ்கலேப்பியஸ் வந்து அப்போலோவுடைய பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்போலோடைய பையன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கோலை கையில் வச்சுக்கிட்டு த ராட் ஆஃப் அஸ்கலேப்பியஸ் அப்படின்ட்டு பயங்கர ஃபேமஸாக போச்சு. அது எப்படின்னா, ஒரு கோலில் ஒரு பாம்பு, அது போக போக ஹெர்மிஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லப்பட்டு அது கெடுசியஸோடைய அந்த ராட் ஆயிடுச்சு. அது வந்து 2 பாம்பு இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு ஒரு மெடிக்கல் சிம்பிளாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆமாப்பா, இந்த ஆம்புலன்ஸில் போகும்போது கூட அந்த வண்டியில் அந்த சிம்பிள் இருக்கும். டாக்டர்ஸோட நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதே தான், அந்த சிம்பிள் வந்து கிரேக்க கடவுள்கிட்டேருந்து வந்தது தான். அதே போல் அந்த கிரீக்கோடைய கலாச்சாரத்தில் பயங்கரமாக ஈடுபட்டு வந்தாங்க இந்த பெர்கமு சபை. அந்த டைமில் ஒருத்தன் அந்திப்பா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் வந்து இயேசுக்காக உண்மையாக நின்னான். எப்படி அப்படின்னா, ஜூஸ்ன்னு ஒரு காட் கிரீஸில் இருப்பாங்க. அந்த காடுக்கு எல்லாரும் தொடர்ந்து வந்து பலி செலுத்துவாங்க. ஒரு பெரிய டெம்பிள் ஒன்று கட்டி பயங்கரமாக பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை சப்போஸ் செலுத்தலை, இல்லைனா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பெரிய வெண்கல காளையை செஞ்சு அதுக்கு அடியில் நெருப்பை கொளுத்தி விட்டு யாரெல்லாம் அதை வழிபடலையோ அவங்கள உள்ளே போட்டு அப்படியே கொளுத்துவாங்களாம். அந்த சூடுலேயே அவங்க செத்து போயிடுவாங்களாம். அப்படி செத்து போனவர் தான் அந்திப்பா அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது. அப்போது இந்த அளவுக்கு இயேசுக்காக இந்த சபையில் தியாகமும் செஞ்சுருக்காங்க, இயேசுவை மறுதளிச்சுட்டு இந்த உலகத்தோட ஒத்த வேஷமும் தரிச்சிருக்காங்க. ஸோ இந்த சபை வந்து ஒரு 50-50ஆகவே தான் இருந்திருக்கு. ஒரு 50% காடுக்கு டிவோட்டட் ஆகும், ஒரு 50% உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்ததாகவும் அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சபை வந்து பிலேயாமுடைய டாக்டர்னை வந்து கை கொண்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பிலேயாமோட டைமில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாப்பா, என்னாகமத்தில் பார்த்தோன்னா இந்த பாலாக் ராஜா வந்து இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய பெரிய ராஜாக்களை தோக்கடித்துட்டு வந்துட்டாங்க. யாருன்னா இந்த சீகோன், ஓக், இந்த மாதிரி ராஜாக்களை தோக்கடித்து வந்ததால இவனுக்கு பயம் வந்துச்சு. என்னடா இவன் இந்த பெரிய ராஜாக்களே தோக்கடித்துட்டு வந்துட்டாங்க, அப்போ நம்மளாம் ஏமாத்திரம்னு சொல்லும்போது பயந்து இவங்க கிட்ட போக முடியாது, இஸ்ரேல் உண்மையான கடவுள் இருக்கிறாங்க ஒரு குறி சொல்றவனை கூட்டிட்டு வர சொல்லி தான் ஆட்களை அனுப்பிச்சு விடுறாரு. அவன் தான் இந்த பீலையாம். இந்த பீலையாம் கிட்ட சொல்லும் போது இவன் ஒரு குறி சொல்றவன் தான், ஒரு மந்திரவாதி தான். ஆனா இவன் அவன் கடவுள் கிட்ட கேட்கறன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம கடவுள் பேசுறாரு, இந்த மாதிரி நீ போவாத, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சபிக்கப்படுறவங்க கிடையாது, நீ போவாதுன்னு சொல்லும் போது இவன் சொல்றான், இல்ல நான் வரல, நீங்க போங்கன்னு சொல்லிடுறான். திருப்பி 2வது தடவை பாலாக் ராஜா அனுப்பிச்சு விடும் போது இவன் வந்து ஒத்துக்கிறான். அதே போய் கடவுள்கிட்ட கேட்குறான். அவர் இப்போ நீ போ, ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ சொல்லுன்றாரு. ஆனால் இவன் அவங்க சொல்கிற பேச்சை கேட்காம கூட 2 பேரும் அவங்க வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான். அந்த டைமில் ஆண்டவர் அவன் மேலே கோவப்படுறாரு. அந்த கோவத்தை அவர் எப்படி காட்டுறாருன்னா, அவன் போகிற வழியில் ஒரு தேவதூதர் பட்டயத்தை வைத்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் பீலியாம் கண்ணுக்கு அது தெரியல, அந்த கழுத கண்ணுக்கு அவனுக்கு தெரியுது. அந்த கழுதை 3 வாட்டி வழி தப்பி போகுது. ஏன்னா அந்த தேவதூதர் பட்டயத்தை வைத்து அவனை கொலை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க.
ஆனா பீலியாமுக்கு அது கண்ணு தெரியாம 3 வாட்டியும் அந்த கழுதையை அடிக்கிறாரு. அப்புறம் தான் கழுதையோட வாயை கர்த்தர் திறந்தாருன்னு போட்டிருக்கும். அது என்ன சொல்லுது, பீலியாமே இந்த இவ்வளவு காலமா நான் உனக்கு உண்மை உள்ளவனா இருந்தேன், ஆனா இப்போ நீ நடிக்கிற, எப்பயாவது யோசித்தியா, ஏன்னு கேட்டியான்னு சொல்லும் போது பீலியாம் சொல்றேன், என்ன நீ என்ன பரியாசா பண்றியா அப்படின்னு சொல்லும் போது அவன் கண்ணு அங்கதான் திறக்கப்படுது. அப்போதான் எதிர்க்க ஒரு தேவதூதர் பட்டியை எடுத்து நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ நான் சொல்றதை மட்டும் போய் சொல்லு, உன் இஷ்டத்துக்கு எதுவுமே சொல்லாதுன்னு சொல்லும் போது அவர் போறாரு பாலாக் கிட்ட. பாலாக் ராஜா பெருசா வரவேற்கிறாரு. வாங்கப்பா, நீங்க சொன்னா ஒருத்தர் சபிக்கப்படுவான், நீங்க ஆசீர்வதித்தா ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுவான், இந்த ஜனங்களை வந்து கொஞ்சம் சபிங்கன்னு சொல்லும் போது பீலியாம் ட்ரை பண்றாரு. ஒவ்வொரு ஆங்கிள் போயிட்டு ஒவ்வொரு விதமா ட்ரை பண்றாரு. வாய்ப்பே இல்லை. ஆண்டவருக்கு இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. அவர் நினைச்சிட்டாருன்னா அதை மாற்றவே முடியாது. அதனால இந்த பீலியாம் என்ன பண்றான்னா, இந்த பாலாக் ராஜா கிட்ட தெளிவா சொல்றான். என்னன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை இந்த பெரிய தேவன் கர்த்தர் பாதுகாக்கிறாரு, நம்மளால உள்ள போயிட்டு அவங்கள தடுக்க முடியாது, அவங்கள தோக்கடிக்க முடியாது. ஆனா வெளியில ஒரு ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த பாவத்தை வைத்து அவங்கள இந்த கர்த்தர் கிட்ட இருந்து விலகி எடுத்துட்டு வரலாம். அதை வைத்து அவங்கள நம்ம பாவத்துக்குள்ள தள்ளலாம். அந்த பாதுகாப்பாகிய கர்த்தர் அவங்கள விட்டு போயிடுவாரு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, பாவம் எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் இருக்க மாட்டாரு. உண்மைதானப்பா? அதனால இந்த மெத்தட் அவன் பயன்படுத்தி, அதான் யூதாவில் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூலிக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான். அதே தான் 2 பேதுருல பேதுரு அந்த காலத்துல இந்த கள்ள போதகர்களை பீலியாமோட ஒப்பிட்டு பேசுறாரு. அதே தான் இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றாரு. என்னன்னா, என்னோட இஸ்ரேல் ஜனங்களை வேசித்தனம் என்ற ஒரு ஐடியா வைத்து இவங்களை பாவத்துக்குள்ள தள்ளலான்னு இந்த பீலியாம் ஐடியா கொடுத்தான். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கறதுனால தான் நான் பீலியாமுடைய டாக்டர்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி மோசமான ஐடியாஸ் வந்து சபைக்குள்ளேயே இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஒரு பாவத்தை செய்யுங்க அப்படின்ட்டு சபைக்குள்ளேயே தூண்டி விட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டாக்டரை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஸோ அதனால் வந்து ஆண்டவர் எப்போவுமே பாவத்தை ப்ரொமோட் பண்ணவே மாட்டார். ஸோ இந்த குரூப் வந்து பாவத்தை எப்போவுமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் தாண்டி இந்த சபையில் நிக்கோலாயுடைய போதகத்தை பயங்கரமாக அக்செப்ட் பண்ணாங்க. எபேசு சபை எதை ரிஜெக்ட் பண்ணாங்களோ இந்த சபை அதை அக்செப்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால காட் இவங்களுக்கு பயங்கரமாக வார்ன் பண்ணுறாரு. ஆனால் அதையும் தாண்டி காட் இவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஏன்ஷியன்ட் ரோமில் கோர்ட்டில் ஒரு மனுஷன் தப்பு செய்யலை, அவன் குற்றவாளி இல்லை அப்படின்னா ஒயிட் கலர் கல்லை கொடுப்பாங்க. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, அவன் குற்றவாளி இல்லை, ஹீ இஸ் நாட் கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் கருப்பு கல்லை கொடுத்தாங்க அப்படின்னா, இவன் தான் அந்த குற்றவாளி, இவன் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காட் இந்த சபைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் குற்றவாளிகள் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள பாவம் இல்லை, நீங்கள் பாவத்தை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒயிட் ஸ்டோன் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னும் சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இந்த சபைக்கு ஆஃபர் பண்ணும் போது எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணாங்க, எத்தனை பேர் அதை பண்ணலைன்னு நமக்கு தெரியலை. ஓ, அதனால தான் இவ்வளோ போதகங்கள் அங்கே இருந்தோம், இவ்வளோ சாத்தானுடைய கிரியைகள் இருக்குன்னு தெரிஞ்சு ஆண்டவர் அங்கே சில பேரை சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல கூட நீ உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்கிறாரா? ஆமாம் பா, இந்த சபை தான் இவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த சபை இதை விட அதிகமாக இருக்கே. ஏன்னா இந்த சபையில் 2 பேருடைய கள்ள போதகங்களை பின்பற்றினாங்க. யாருன்னா பீலியாம், நிக்கோலாய். ஆனால் இவங்க 2 பேரும் ஆண்கள். ஆனால் அதுக்கு அடுத்த சபை இவங்களுக்கும் மேலே ஒருத்தங்க இருக்கிறாங்க பாருங்க. ஒரே ஒரு பொம்பளைப்பா, எசபேல். அவங்களோட போதங்களை எடுத்து வந்ததால ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆமாம், இந்த சபையோடைய பேரே திகேட்டர், அதாவது பொண்ணு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே சொல்லவா வேணும் இந்த சபையை பற்றி? அது மட்டும் இல்லை, இந்த எசபேலோட கிரியைகள் எப்படி அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை பாதித்ததுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியத்திரா சபை எதில் புகழ் பெற்றவங்களா இருந்தாங்கன்னா ரத்தாம்பரம், அதாவது பர்பிள் டை, அதை பண்றதுல இவங்க புகழ் பெற்றவங்களா இருந்தாங்க. பவுல் ஓய்வு நாளுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னா லிடியா. அவங்க யாருன்னா இந்த தியத்திரா பட்டணத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் இந்த ரத்தாபுரம் வியாபாரத்துல புகழ் பெற்றவங்களா இருந்தாங்க. தியத்திரா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வியாபாரிகள் அங்க இருப்பாங்க. நல்ல பணக்கார ஊர் அது. அதனாலதான் எபேசரை நம்ம கம்பேர் பண்ணா தியத்திரா ஒரு நல்ல பணக்கார ஊரா இருக்குது. அதனாலதான் அதை தலைநகரமா வச்சாங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு பொதுவான சங்கம் இருந்தது. அந்த சங்கத்துல பொதுவான ரூல் என்னன்னா, அந்த சங்கத்துல எந்த தெய்வம் இருக்குதோ அந்த தெய்வத்துக்கு வழிபடுறதுக்கு இவங்க எல்லாரும் வரணும். அந்த தெய்வத்துக்கு வழிபடுறது, அந்த தெய்வத்துக்கு படைத்ததை சாப்பிடுறது, இது எல்லாத்துலயும் அவங்க கலந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கிறிஸ்தவர்களும் அந்த தொழில இருந்ததால அவங்களுக்கு ஒரு குழப்பம். ஏன்னா இது வியாபாரத்தை அதை நோக்கி போறதா இல்ல இயேசுக்காக நிக்கிறதான்னு சொல்லி சில பேர் குழப்பம் இருந்தது.
சில பேர் அவங்க வியாபாரத்துக்காக அந்த தெய்வத்துக்கு படைத்தது, அந்த தெய்வத்துக்கு படித்தது மட்டும் இல்லை, அந்த தெய்வத்துக்கு சிலது முக்கியத்துவமாக இருந்தது என்னன்னா பாலியலில் சம்மந்தப்படுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கூட அவங்க கம்பல்சரியாக அதை இருக்கணும். அதனால சில கிறிஸ்தவர்கள் அதுக்கு ஒத்துழைத்தாங்க. ஆனால் உண்மையாக இருந்த கிறிஸ்தவர்கள் அதில் பங்கு பெறாமல் இயேசுவுக்காக உண்மையாக நின்றாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்திலையுமே ஒரு 50-50 தான் இருக்குது. நான் வந்து உலகத்தை தேர்ந்தெடுக்கிறதா, இல்லைனா நான் சபையை தேர்ந்தெடுக்கிறதா, நான் சபையில் ஃபுல்லாக இணைஞ்சதுக்கப்புறம் நான் உலகத்துக்கு போகலாமா, இல்லைனா என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இன்றைக்குமே சர்ச்சில் இருக்குது. என்னை சுற்றி உலகம் தானே, நான் உலகத்தில் தானே இருக்கேன், நான் ஒன்றும் மார்ஸில் இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ காட் அதுக்கு என்ன பதில் தராரு அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருங்க, ஆனால் இந்த உலகத்தோடு ஒட்டிக்காதீங்க. உங்களுடைய இருதயத்தில் உலகம் இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே வந்து பரிசுத்தமாக இருக்கணும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி பாவம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்குன்ட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது அப்படின்லாம் கிடையாது. அதுக்கு தான் பரிசுத்தாவினர் நமக்கு கொடுக்கப்பட்டார். இந்த பூமியில் இருந்தாலும் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியும். அப்படி வாழாமல் இருந்தவங்க தான் அந்த தியேத்தரா சபையில் இருந்த மக்கள். அவங்களுக்கு பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டாலும் அவங்க சுற்றி இருந்த எனக்கு காசு வேணும், எனக்கு ஊர் வேணும், எனக்கு பங்களா வேணும் அப்படின்ட்டு அவங்க ஓடி ஓடி போனதுனால பாதி பேர் அப்படியே என்டையராக வந்து பிசாஸ் கையிலேயே போயிட்டாங்க. ஆனால் மீதி ஒரு குரூப் வந்து உண்மையாக இருந்திருக்காங்க. அந்த குரூப்புக்கு தான் காட் என்ன சொல்கிறாரு, நான் செங்கோலை கொடுத்து 1000 வருஷம் இந்த பூமியில் உங்களை ஆளுகை செய்ய வைக்க போகிறேன். ஸோ காட் வந்து இந்த சபைக்கு மாத்திரம்தான் 1000 வருட அரசாட்சிக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். மற்ற சபைக்கெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், நான் உனக்கு வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்றாரு. ஆனால் இந்த சபை, அதாவது லஸ்ட்டில் தவித்து கொண்டிருக்கிற சபைக்கு காட் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, நீ 1000 வருஷம் என்னோட ஆளுகை செய்ய போகிற அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்களோ 100% ஃபுல்லாக சாத்தான் கிட்ட போயிட்டாங்களே, அவங்களே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மனம் திரும்பி வா. தேவனுக்கும் சாத்தானுக்கும் நீ ஒன்றா இடம் கொடுக்க முடியாது. சபையில் நீ இருக்கலாம், ஆனால் உன் தொழில் சாத்தானோடு இருக்கலாம், ஒன்றா இருக்க முடியாது. நீ மனம் திரும்பி வா. அப்படிப்பட்டவங்களுக்கும் ஆண்டவர் ஆளுகை செய்ய கொடுக்குறேன்றாரு. ஆனால் இந்த காலத்தில் நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு குழப்பத்தில் இருப்போம்? பரிசுத்தாவியர் மூலியமா நம்ம தெளிவாகணும். அந்த காலகட்டம் வந்துருச்சு நம்மளுக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த சபையில் சாத்தானுடைய ஆழங்களில் சில பேர் போகாமல் இருந்திருக்காங்க. சாத்தானுடைய ஆழங்கள்னா என்னன்னா, அந்த காலத்தில் ரோமுடைய பிஷப் டமாசஸ் அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பாபிலோனுடைய கலாச்சாரத்தை இங்க கொண்டு வந்துட்டாரு. பாபிலோன் தான் எல்லாத்துக்கும் மேல. நிம்ரோத் ஞாபகம் இருக்குதா? அவன் தான் எல்லாத்துக்கும் மேல. அந்த மாதிரி போதகத்தை இந்த இடத்துல எடுத்துட்டு வந்தால ஆண்டவர் அதை சாத்தானுடைய ஆழங்கள்னு இங்க குறிப்பிடுறாரு. ஆனா அந்த நிலைமையில கூட சில உண்மையான கிறிஸ்தவர்கள் அதை மேற்கொண்டாங்கன்னு போட்டிருக்கு. அவங்களுக்கும் 1000 வருட அரசாட்சியில ஆளுகை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து தரேன்றாருப்பா. அந்த டமாசஸால தான் இன்னைக்கு கிறிஸ்தவமே இப்படி தவிக்குது. அந்த டமாசஸ் என்ன பண்ணாருன்னா, இந்த டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன், அதுக்கப்புறம் இந்த வெனரேஷன் ஆஃப் செயின்ஸ், அதாவது செத்துப்போன புனிதர்களுக்கு வந்து ஆராதனை செலுத்துறது, செத்துப்போன மனுஷங்களுக்கு ஆராதனை செலுத்துறது, அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வர்ஷிப்பு, இந்த ஐடல் வர்ஷிப்பு, இந்த படத்தெல்லாம் காட்டி ஆராதனை செலுத்துவாங்களே, அதெல்லாம் இவர் தான் ப்ரொமோட் பண்ணாரு. ஸோ இந்த சபையில் இவங்க வந்து சாத்தானுடைய ஆழத்தை தேடி தேடி போனதுனால ஸோ காட் ஆக்சுவலி இந்த சபையை வெறுக்கிறாரு. ஆமாம், இப்போ நம்ம இந்த 2 சபையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய இடத்துல அவங்க சாத்தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நிலைமையில சில பேர் விழுந்து போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த நிலைமையிலையும் உண்மையாக இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. அந்திப்பா மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்களே. இதோ சாத்தானுடைய ஆழங்கள் இருந்தும் சில பேர் அதில் கை கொள்ளலை. அந்த மாதிரி பாலியல் விஷயத்தில் இருந்தும் இப்போ மனுஷங்களாம் இருந்தாங்கன்னா பாலியல்லாம் ஆணும் ஓடுவாங்க. ஆனால் அங்கேயும் உண்மை உள்ளவர்களாம் சில பேர் இருந்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதை கிராண்டடாக எடுத்துக்க முடியாது. என்னடா இங்கே சாத்தான் இருக்கிறான், ஐயோ நான் ரொம்ப சோதிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியாது. டேய், அங்கே உண்மை உள்ளவர்களாம் சில பேர் இருந்திருக்காங்க, அவங்கள பாரு, என் மக்களை பாருன்னு ஆண்டவர் நம்மள நியாயத்தீர்ப்புல கேட்டார்னா எங்கேயும் போக முடியாது. எல்லா சபைக்கும் அவர் பொதுவாக என்ன சொல்றாருன்னா, காது உள்ளவன் கேட்க கடவன்.